வணக்கம். வெல்கம் டு தமிழச்சி அடுப்பாங்கரை. இன்று நாம் சமைக்க போவது வாழை இலையை பயன்படுத்தி செய்த வாழை கருவாடு வறுவல் தாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொருட்களை சொல்லிடுறேங்க. கட் பண்ணாத வாழை கருவாடு நீண்டது 5 துண்டு வாழை இலை, 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், எண்ணெய் தேவையான அளவு. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கழுவி வச்ச வாழை கருவாடு சுடுதண்ணியில் கருவாடை போட்டு கழுவுனோன்னா அது மேலே இருக்கிற உப்பெல்லாம் க்ளீனாக போயிடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து சுத்தமாக கழுவிட்டு ஒரு இலையில் ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். போட்டு ரெண்டுத்தையும் நல்லா கலந்துக்கிறேங்க. கலந்துட்டு முழு கருவாடை தலையை மட்டும் எடுத்துட்டு கொதிக்க வச்சு கழுவி எடுத்த கருவாட்டு மேலே மஞ்சத்தூளையும் மிளகாத்தூளையும் தடவுறேங்க. அது மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடணுங்க. அப்போ தான் அது நல்லா ஊறும். ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணி ஒரு கருவாடாக எடுத்து அந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணணுங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது கருவாட்டில் காரம் நல்லா ஊறி இருக்குங்க. தண்ணி சேர்க்கலை, அப்படியே ட்ரையாகவே அப்ளை பண்ணுறேன். இப்போது அப்ளை பண்ண கருவாடை ஒரு வாழை இலை துண்டில் வச்சு லாக் பண்ணணுங்க. ஒரு த்ரெட்டு போட்டு லைட்டாக கட்டிடணும். அதை மாதிரி ஒவ்வொரு கருவாடாக எடுத்து ஒரு துண்டு வாழை இலையில் வச்சு லாக் பண்ணுவோங்க. இந்த மாதிரி செய்யும்போது கருவாடு ருசியும் அருமையாக இருக்குங்க. ரெண்டாவது வாழை இலையை பயன்படுத்தி செய்கிற சமையல்னால நம்மளுடைய ஸ்கின் பளபளப்பாக இருக்குங்க. தோல் சுருக்கங்கள்லாம் இருக்காது. எப்போதும் இளமையாக வாழறதுக்கு நம்ம வாழை இலையை பயன்படுத்தி சாப்பிடவும் செய்யணும், சமைச்சியும் சாப்பிடணுங்க. இதனால் நீண்ட ஆரோக்கியத்தோடும் வாழலாம். அது மட்டும் இல்லாமல் வாழை இலையை பயன்படுத்தி செய்கிற சமையலை சாப்பிடும்போது இளநரை வராமல் நீண்ட நாட்கள் தலைமுடி கருப்பாகவே இருக்குங்க. அதனால தான் இதுக்கு டைட்டிலே என்றும் இளமையாக வாழ கருவாடு இப்படி செய்து சாப்பிடுங்கன்னு வச்சுருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் பொரிக்கிறது வறுக்கிறதெல்லாம் வாழை இலையை பயன்படுத்தி செஞ்சிங்கன்னா அதனுடைய சத்துக்கள் நம்ம சமைக்கிற சாப்பாட்டில் நமக்கு கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணி ஒரு அரை மணி நேரமாவது 1 மணி நேரமாவது ஊறணும். நான் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். கருவாட்டில் காரம் ஊட்டிடணும். 1 மணி நேரம் கழித்து தான் வறுக்கிறதுக்கு தவா வச்சுருக்கேன். அடுப்பில் தவா வச்சு தவா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் போட்டிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதுங்க. இந்த மாதிரி வறுக்கும்போது நிறைய எண்ணெய் தேவைப்படாது. எண்ணெய் சூடாகுது. சூடானதுக்கப்புறம் ஒரு வாழை இலை கருவாடையாக வைக்கிறோங்க.
உங்கள் வீட்டில் 2 பேர் தான்னா 2 கருவாடோ இல்லை 1 கருவாடோ செஞ்சால் கூட போதுங்க. நீட்டமாக இருக்கிறதுனால பீஸ் பண்ணால் நிறைய வரும் இல்லைங்களா, அதனால் 1ஓ 2ஓ உங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ வந்து அடுப்பில் இருக்கிற தவா சூடேறி தவாவில் இருக்கிற வாழை இலை வெந்து அது மூலம் கருவாடு வேகுதுங்க. அப்போது வாழையினுடைய சத்துக்கள்லாம் கருவாடுக்கு கிடைக்கும் இல்லைங்களா, அதனால தான் இந்த முறையில் செய்கிறோங்க. ரொம்ப ஆரோக்கியமான சமையல் இது. முடிஞ்ச வரைக்கும் வாழை இலையை பயன்படுத்தி சமைச்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்றும் இளமையாக வாழலாம். தோல் சுருக்கங்கள் இருக்காதுங்க. வயசான காலத்தில் தோல் சுருக்கங்கள் வரும். இப்போலாம் சின்ன பிள்ளைங்களுக்கே தோல் வந்து ஒரு மாதிரி வறண்டு இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு வாழை இலையை பயன்படுத்தி சமைச்சு சாப்பிடுங்க. பாருங்கள், ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி போட்டிருக்கேன். ஓரளவு கருவாடு நல்லா வேகுது. கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. அந்த வாழலைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சும்மா 1/4 ஸ்பூன் சேர்த்தா போதுங்க. சிம்மில் வச்சு வேக விடுறேங்க. கொஞ்சம் தீ அதிகமாகனா கருத்துரும் இல்லைங்களா, அதனால் ஓரளவு முதல்ல கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருக்கும், அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு வேக விடுறேன். ஓரளவு செவந்து வருங்க. ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி போட்டு நல்லா செவக்க வைக்கணும். இந்த மாதிரி வேகும்போது கருவாடு ரொம்ப சாஃப்டாக கிடைக்குங்க. வாழையில வச்சு செய்யும்போது கருவாடு நமக்கு ரொம்ப சாஃப்டாகவும் சுவை கூடுதலாகவும் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு பக்கமும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை திருப்பி திருப்பி விடணுங்க. ஏன்னா அப்போ தான் 2 பக்கமும் வேகும் இல்லைங்களா, அதுக்காக. உங்களுக்கு நீளமாக வேணான்னா 2 துண்டாக கட் பண்ணி போட்டு கூட செஞ்சுக்கலாங்க. நான் அழகாக இருக்குன்றதுக்காக நீட்டமாக போட்டு வாழை இலையில லாக் பண்ணி செஞ்சுருக்கேன். ஓரளவு நல்லா பதம் வந்துருச்சுங்க. இப்போ எடுத்து பார்க்குறேன் பாருங்கள். வாவ், எவ்வளோ அழகாக செவந்து வந்திருக்கு பாருங்கள் கருவாடு. சுவையான வாழை இலை கருவாடு வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்த முறை விட மாட்டீங்க. ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ சுவை கூடுதலாக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.